இப்போ நெக் பெயின் ஆகட்டும், இல்லை செஸ்ட் பெயினு, பால்பிட்டேஷன் டக்கு டக்குன்னு அடிக்கிறது, படபடப்பு அதிகமாக இருக்கிறது, இல்லை தலை சுற்றுறது, இந்த மாதிரி நிறையா இருக்குல்லங்க. ஸ்பைனல் கார்டில் ஸ்ட்ரெயின் ஆகட்டும், இல்லை இதய துடிப்பு அதிகம், இல்லை ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம் அண்டு ஆங்ஸைட்டி, படபடப்பு, இல்லை ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, பாஸ்ட் நினச்சி பயப்படுறது, இதுக்கெல்லாம் சர்வைக்கல் எக்ஸசைஸும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரீத்திங் எக்ஸசைஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் சொல்லித்தரேன், சர்வைக்கல் எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். இந்த மாதிரி இங்கே பெயின் இருந்தாலும் அதை உடனே ஹார்ட் அட்டாக்னு நினச்சிக்க வேணாம். அதெல்லாம் ஸ்பைனல் கார்டில் ஸ்ட்ரெயின் ஆகி வருது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால் வருது, மன அழுத்தம், சோகம், பயம், ஃபியரு, அப்புறம் ஆங்ஸைட்டி, படபடப்பு, இதுலையெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நெகட்டிவ் திங்கிங்கு, அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வருது. கம்பேர் பண்ணிக்கிறது, இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, ரொம்ப போர் அடிக்கிற லைஃப் ஸ்டைல்லையும் வருது. அதனால் லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைக்கணும். அதுதான் மெயின். அன்பு அண்ட் மகிழ்ச்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேணும். அதை தவிர என்னன்னு கேட்டால், எக்ஸசைஸ் பண்ணி உடனடியாக தீர்வு பண்ணலாம். இந்த மாதிரி வலி, இம்பேலன்ஸ் இருக்குல்ல, அது இல்லைன்னா தலை சுத்தல், கிடினஸ்ஸு, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, இது மாதிரிலாம் இருந்தால் இது மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7, இப்படி நேராக போகணும், இப்படி கீழே வந்துடக்கூடாது, நேராக, அப்புறம் இப்படி போயிடக்கூடாது, இப்படி மடக்கி வச்சு இது மாதிரி வரணும். இது தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸ் படுத்துட்டு சொல்லி கொடுக்குறேன். ப்ரீத்திங்கில் பெஸ்ட் டயஃப்ரமேட்டிக் அப்பர் காஸ்டல் ப்ரீத்திங்னா இங்கே, லோவர் காஸ்டல் ப்ரீத்திங்னா இங்கே, டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்னா வயிறு வரைக்கும் இழுக்கிறதும், உடம்புல இருக்க கெட்ட காற்று போய் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், அப்புறம் டிப்ரெஷன், சோகம், அப்புறம் ஆங்ஸைட்டி, படபடப்பு, ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, பாஸ்ட் நினச்சி பயப்படுறதெல்லாம் இதில் குறையும். இது இப்போது பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். மூச்சை நல்லா வயிறு வரைக்கும் இழுத்து 7 என்ற வரைக்கும் இழுங்க, 7 என்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள், அண்ட் 9 என்ற வரைக்கும் வெளியில் விடுங்க. ஏன் ஒரு 2 கவுண்ட் அதிகமாக வெளியில் விடுறோம்னா, அப்போ ரெசிடியல் வால்யூம்னு லங்ஸில் ஒன்று இருக்கும், அதாவது கெட்ட காற்று அப்போ சும்மா அங்கேயே தேங்கிட்டு இருக்கும், அது வெளியில் போகும். அதனால் அந்த எக்ஸசைஸ் இப்போ சொல்லித்தரேன். அது இதை செய்யறதுனால எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் போய் கண்டிப்பாக ரிலாக்ஸ் கிடைக்கும். இப்படி படுத்துட்டு செஞ்சால் இன்னும் ரிலாக்ஸ் கிடைக்கும். வேணும்னா நல்ல ஒரு காம் மியூசிக், மெடிடேஷன் மியூசிக், இல்லை ஸ்லீப் மியூசிக் நல்லா இருக்குது, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், உள்ளே இழுக்கிறது 7, ஹோல்டு 7, வெளியில் விடுறது 9. ஓகே, இந்த தடவை நான் கையை மட்டும்தான் காட்டுவேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா ரியலாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ வாயை திறந்து சொல்ல முடியாது. உள்ளே வரைக்கும் இழுக்கிறது 7. ஃபஸ்ட்டு 7 உள்ளே இழுத்தேன்னு அர்த்தம், 2வது 7 ஹோல்டு பண்ணேன்னு அர்த்தம், 3வது 9 வெளியில் விட்டேன்னு அர்த்தம். இப்போ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உள்ளே இழுத்தது 7, ஹோல்டு 7, வெளியில் விட்டது 7. திரும்ப ஒரு தடவை. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அண்டு இந்த மாதிரியெல்லாம் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் இருந்தால் மல்லாந்து படுக்கிறப்ப சின்ன தலைவாணி, சைடில் படுக்கிறப்ப பெரிய தலைவாணி வச்சுக்கோங்க. குனிஞ்சு வேலை செய்து வெயிட் தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். 2 வீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ண வேணாம், தலையாட்டி பேச வேணாம், யாரும் கூப்பிட்டா உடம்போட திரும்பி பாருங்கள். அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுங்கள். பழங்கள் ஒரு நாளைக்கு 3லேருந்து 7 வகையான பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கோங்க. தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.